என் வீட்டில் மாமியார் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்நேரம் இந்த வீட்டில் நான் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபைட் நடக்கும், அடித்து துரத்திருக்கோம். என்னன்னு கேட்குறீங்களா? பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியுதா? பாதாம். இது எவ்வளோ விலை உயர்ந்தது, இதோட மதிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இதை நான் வீணாக்கலை. நான் இந்த பாருங்க, இந்த பாக்கெட்டில் இருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தான் வாங்கி கொடுத்து இது வாங்கி கொடுக்குறாரு, என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு. நான் சோத்து பானை, சோறை மட்டும்தான் சாப்பிடுவேன். இது எனக்கு எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். இதை ஊற வச்சு அதுங்க கொடுத்தா திம்பை, இல்லைன்னா நான் பாட்டே இருப்பேன். எனக்கு நான் இது சத்து மாவில் போட்டு அரைப்பேன். இப்போ சத்து மாவு இனிமேல் தான் அரைக்கணும். பாருங்கள், நான் ஒரு பாக்கெட்டே வீணாக போயிட்டு. இந்நேரம் மாமியார் இருந்தால் இந்நேரம் என்ன நடக்கும்? இவளுக்கு இருக்கிற தும்புருக்கு இந்த மாதிரி பொருளை வீணடிக்கிறாளே அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு ஏறுன்னு ஏறி, அப்புறமா அதுக்கு தாங்க வயசானவங்க இருக்கணுங்கிறது. எங்கள் ஆத்தா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை இதை கொட்டி வைக்கும். வாங்கிட்டு வர்ற பொருளெல்லாம், என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வர்ற பொருளெல்லாம் கொட்டி வைக்கும். திட்டம், துணி கடந்தால் மடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நம்மளை திட்டிகிட்டே அவங்களே செஞ்சிருவாங்க. இது நம்மளே எல்லாம் செய்கிறதுனால, அந்த வேலையை அப்படியே அலட்சியமாக விட்டுறதுனால இது இப்படி மூச்சு பிடிச்சி போயிட்டுங்க. இது என்னன்னா பிரிட்ஜி ரிப்பர். இது நல்லா கலகலன்னு காஞ்சி பாக்கெட்டோடு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டப்பாவில் கொட்டி வைங்க, வேணாம் பிரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். என் பிள்ளைங்க என்ன பண்ணுது, இதை கட் பண்ணி வச்சுருந்தே எனக்கு தெரில. இதுக்குள்ளே மேலே நல்லா இருக்குது, உள்ளே தண்ணி இறங்கியிருக்கும் போல இருக்குது. பார்க்குறேன் நான், சரி என்னவோ போல இருந்துச்சு, வாயில் ஒன்றும் இல்லையே வீட்டில், அப்படி 2 எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா உள்ளே தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. ஐயே, ஏன்னா அழுகி போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டு. சரிண்ணா அதுக்கப்புறமா என்ன பண்ணால் மேலே உள்ளதை நல்லா தான் எடுத்துட்டு, அப்புறமா பாக்கியில் நல்லா கழுவிட்டு மாடியில் கொண்டு காய வச்சேன். நல்லா காஞ்சி தின்னு பார்த்தேன்னா ஒரே கசப்பு. இதை மாவில் போட்டு அரைக்கணும். அது வரைக்கும் நான் பாதுகாப்பாக தான் வச்சுருந்தேன். இப்போ தான் பார்க்குறேங்க, மூடி போட்டு வச்சுருந்தது ஒரே பூசரம் என்னமோ மாதிரி இருக்குது. சி, அதுக்கு தாங்க இதெல்லாம் என்ன காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. பாவம் தானே அவர். இது என்ன விலை? எனக்கு தெரியாது. அவர் சொல்லுவார், இது என்ன விலை தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுவார், தவிர விலையை சொல்ல மாட்டார். இந்த மாதிரிலாம் வீணடிக்கிறோம். இதை பாதாம் என்னென்ன மூஞ்சிலெல்லாம் தைக்கிறாங்க, இதெல்லாம் அரைச்சி வேற தைச்சிக்கிறாங்க. இது கிடைக்கலங்கிற எவ்வளோ பேர் வருத்தத்தில் இருப்பாங்க. இது கூட நான் வீணடிக்கிறேனே, நான் என் மேலே தப்பு. நான் தான் பொறுப்பாக கொட்டி வச்சுருந்துருக்கேன். என்ன பண்ணுறது? என்ன செய்யணும்? இதை என்ன செய்யலாம்? திரும்பியும் காய வச்சு மூஞ்சில் அரைச்சி தப்பிக்கலாமா? மூஞ்சி வீணா போயிட்டுனா என்ன செய்யலாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு கிடக்குறேன். நானும் வேலை செய்கிறேன் தான், ஐயோ முடியல தான், என்ன பண்ணுறது? எந்தெந்த வேலை எந்தெந்த, அதுக்கு தாங்க ஒருத்தங்க மனுஷன் இருக்கணும். மனுஷன் பக்கம் இல்லாத வீடெலாம் இப்படி தான் நாரி போய்க்கணும்.